ஹாய் மொட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறது. ரொம்ப பரபரப்பான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக உடைகிறதா? எஸ், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு வரும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக உடைகிறதா? எடப்பாடியார் வெர்சஸ் செங்கோட்டையன் இருவருக்கும் மோதலா அப்படி எப்படி சொல்லிட்டு சன் நியூஸில் பயங்கர ஃப்ளாஷ் நியூஸ். சன் நியூஸ் மட்டும் இல்லைங்க, கலைஞர் நியூஸ், அப்புறம் நியூஸ் டவுன், புதிய தலைமுறை, இவங்க தான் திரும்ப திரும்ப போட்டுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அறிவாலயத்துலேருந்து பேமெண்ட்டு பக்காவாக வந்துடும்ன்றதுக்காக. சரிங்களா, அதுதான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது. சரி, ஓகே, ஏன் இந்த மாதிரி ஒரு பரபரப்பு அப்படின்றத, எதுக்காக அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான விவசாயிகள், அதாவது அமைப்பு சாரா விவசாயிகள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏடிஎம்கே பீரியடில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. அப்போ வந்து கொரோனா காலகட்டம்ன்றதுனால வந்து அதை அப்போது ஓப்பன் பண்ண முடியல. சரிங்களா, இதை வந்து என்னென்னா ஃபினிஷான ஒரு ப்ராஜெக்ட் வந்து 3 வருஷம் கழிச்சு இன்றைய சிஎம் அவர்கள் வந்து அதை திறந்து வச்சார். ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அது வழக்கமாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லா ஸ்கீமுமே லைனாக நிறைய ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க. அதில் இதுவும் ஒன்று தான். நிறைய இருக்குது, அதுக்கு இப்போ டைம் இல்லை. இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும்ல என்னதான் இருந்தாலும் இது யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நடந்தது. அதுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வந்து அங்கே இருக்க விவசாயிகள், அதாவது அமைப்பு சாரா விவசாயிகள், நல்லா புரிஞ்சுங்க, இது ஒன்லி ஃபார் அவரோட கட்சியை சார்ந்த விவசாயிகள் கிடையாது. மேபி அதில் திமுக சார்ந்த விவசாயிகள் கூட இருக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி அமைப்பு சாரா விவசாயிகள் எந்த கட்சி கலரும் பயன்படுத்தலை, வெறும் பச்சை கலர் துண்டு மட்டும் தான் எல்லாருமே பயன்படுத்தியிருந்தாங்க. நீங்கள் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து அங்கே நடக்குது. சரிங்களா, என்னென்னா அதாவது அந்த ஃபினிஷிங் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்த திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுக்கு பெரிய ஒரு ப்ரோக்ராம் அங்கே நடக்குது. நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ப்ரோக்ராமில் திரு செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கலை, அட்டன் பண்ணல. ஸோ இதுக்கு தெரியல, இதுக்கு உடனே அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்க, நம்ம அந்த அண்ணா அறிவாலயத்தை சேர்ந்த ஒரு 4-5 ப்ரெஸ்ஸு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டன்னு பிடிக்கிறாங்க. பிடிச்சி, என்னங்க சார் இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலையா அப்படின்ட்டு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சூப்பராக ஒன்று சொல்லியிருப்பார். ஆமாங்க, இந்த மாதிரி கலந்துக்கலை, அதாவது எனக்கு பிடிக்கல அப்படிலாம் ஒன்று இல்லை, நான் ஜஸ்ட்டு போகல. அது ஏன்னா எப்போவுமே எங்கள் கழகத்தை சார்ந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகைப்படங்கள் வந்து அந்த விளம்பர அந்த பதாகையில் வந்து இடம் பெறல, அதனால் நான் போகல அப்படின்னு ஒரு லைட்டாக அந்த மாதிரி ஒரு ரீசனாக அடிச்சு விட்டார். கிடைக்குமா போதுமா சொல்லிட்டு. அதாவது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நடத்தின பாராட்டு விழாவை ஒளிபரப்பாத சன் நியூஸு இந்த நியூஸை பரபரப்பாக போட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை போட்டு ஒளிபரப்புகிறாங்க. சரிங்களா, ஸோ எங்கே வராங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து ஏடிஎம்கே கட்சியில் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. போஸ்டர் பேனர்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஏடிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால், அவங்க தொண்டர்களுக்கும் சரி, அவங்க நிர்வாகிகளுக்கும் சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பேரறிஞர் அண்ணா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அடுத்து 3வது இடத்துல வந்து செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய படம். அதுக்கு அடுத்து தான் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டே வரணும். இதுதான் வந்து ப்ரோட்டோகால், ஸ்டேஜ் வைஸ் வந்து இருக்கணும். இது இல்லாமல் போஸ்டர் அடிக்க முடியாது. அடித்து ஒட்டினாலும் அந்த நிர்வாகி பதவியிலேருந்து தூக்கப்படுவார். இதுதான் வந்து அதிமுக போஸ்டர் ப்ரோட்டோகால். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்தார் நோன்பு விழா, அப்புறம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாலாம் நடக்கும். அதுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பதாகைகள், அந்த பேக்ரவுண்ட் பேனர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இந்த மாதிரி இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ இல்லை இவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் படங்களோ வந்து எங்குமே வந்து இடம் பெறாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க கட்சி சார்பாக நடத்துவாங்க. கட்சி சார்பாக நடத்துகிற விழாவில் வந்து இவங்களுடைய படங்கள் இருக்கும், இரட்டலை சிம்பிள் இருக்கும், இந்த பார்டர் மாதிரி அந்த கருப்பு சிவப்பு வெள்ளை இந்த நிறத்தில் அந்த கட்சியோட கலரும் இருக்கும். சரிங்களா, மற்றபடி நியூட்ரலாக ஒரு இடத்துல வந்து வெளியாட்கள் நடத்துகிறாங்க, 3ஆம் நபர் நடத்துகிறாங்க, அவர் அமைப்பினர் நடத்துகிறாங்க, அவங்க வந்து இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பெயர்களுமே வந்து அந்த கட்சி கலர்லேயோ இல்லை அவங்களுடைய முன்னாள் கட்சி தலைவர்கள் படங்களோ இருக்காது. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேரே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரில் தான் இருக்கும், அதாவது ஒரு நியூட்ரல் கலரில் இருக்கும், கட்சி கலரில் இருக்காது. ஸோ அப்போ வந்து அது கட்சி நிகழ்ச்சி இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா
இதெல்லாம் இப்படி நடக்கும்போது ஏன் வந்து இதை வந்து ஒரு பெருசாக பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தான் வந்து பெருசாக செய்தி போட்டுருக்கணும். ஆனால் நிகழ்ச்சி அது மாதிரி போடுறாங்களா ப்ரெஸ், நீங்களே பார்த்தீங்களா? இப்போ வந்து உண்மையிலே அது நிறைய அதிமுகவினருக்கு தெரியாது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள், அதாவது அமைப்பு சாரா, அதாவது அமைப்பு சாரானா குறிப்பிட்ட இந்த கட்சியெலாம் கிடையாது, பலதரப்பட்ட கட்சியில் சேர்ந்தவங்க, பல விவசாய சங்கத்தில் சேர்ந்தவங்களாம் சேர்ந்து ஒரு விழா எடுக்கிறாங்க. திரு எடப்பாடி கே பழனிசாமின்றது வந்து அதிமுககாரங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வெளிச்சம் போட்டு காட்டுறது யாருன்னா சன் டிவி. எப்படி சன் டிவி மற்றும் அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட பணம் வாங்கக்கூடிய சில ப்ரெஸ்ஸுகள் இப்படி வந்து ஒரு தகவலை பரப்புறாங்க. என்னென்ன, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை, உடைகிறது அதிமுக ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு. ஆனால் இந்த விவசாயிகள் நடத்துகிற ப்ரோக்ராம் வந்து எல்லா டிவிலையும் லைவோ அது மாதிரிலாம் போடலை. அதிமுகவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேமெண்ட்டை கொடுத்து ப்ரெஸ்ஸு 4 ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு இருந்தால் உங்களுக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் போட மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வெயிட்டாக பணம் வாங்குவாங்க. வெயிட்டாக வாங்கின்னு முதல்வர் வந்து ஸ்டூலில் உட்காந்து டீ கடையில் டீ குடித்தார், இதை வந்து 10 நிமிஷம் ஒரு முறை திருப்பி போட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து பணம் வரும். முதல்வர் பற்றி இருட்டு கடை அல்வா கடையில் அல்வா சாப்பிட்டு அல்வா சூப்பராக இருக்குன்னாரு. இதெல்லாம் யாரையா கேட்டது? மக்கள் இது நேற்று கூட பார்த்தீங்கன்னா வெஞ்சாகர் ஹாஸ்பிட்டலில் டாக்டரில் இருந்துக்கிறாரு. சரிங்களா, நானே ஏற்கனவே அம்பத்தூரில் ஒரு அரசு மருத்துவமனையில் டாக்டர்லாம் சொல்லிட்டு டிவி நியூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைக்கு பாருங்கன்னா, முதல்ல வந்து டீ எவ்வளோ அழகாக குடிச்சார், அல்வா எவ்வளோ சாப்பிட்டாருன்னு மக்களுக்கு அல்வா கொத்துனுக்கிறானுங்க இவனுங்க. இந்த ப்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு அல்வா கொத்துறது மாதிரி தான் இப்படி ஒரு சம்பவமே. அதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சி, விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியாக பண்ணுறக்கூடிய வந்து, ஏன்னா அது வந்து அவ்வளோ பேருக்கும் வந்து நீர்ப்பாசனம் அந்த திட்டம். ஸோ அது வந்து நல்ல ஒரு திட்டமாக அமைஞ்சிருக்கு சொல்லிட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியாகி அவங்களாவே வாண்டடாக வந்து நடத்துகிறாங்கன்னும் போது அது எவ்வளோ பெருசாக வந்து ஊடகங்கள் கொண்டாடணும். அந்த எந்த ஊடகமும் கொண்டாடல. ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு செய்தியை போட்டோன்னே எதனால் எப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னா, அந்த ப்ரோக்ராமில் பேனர் தர்றன்றதுல அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக மக்கள் பார்க்குறாங்க. இந்த அதாவது ஃபஸ்ட்டு ஆனப்போ அந்த லைவோ அந்த ப்ரோக்ராமை யாரும் பெருசாக பார்க்கலை. ஆனால் இப்படி ஒரு சர்ச்சையானதுக்கப்புறம் அந்த விழா பெருசாக உலக அளவில் வந்து பேசப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஸோ அதை வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, திமுக வந்து திருச்சி சிவா அவர்களுக்கும் திரு கே அண்ணா அவர்களுக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் கூட சண்டை. சமீபத்தில் ஒரு 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன், திருச்சி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவே வந்து 2 கோஷ்டின்னு அடிச்சின்னு அங்கே இருந்த ஒரு எஸ்ஐயும் வந்து தாக்கப்படுறாங்க, பெண் எஸ்ஐ. இது எல்லா டிவி நியூஸ்லேயும் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதோடைய இது சண்டை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இவங்க இருக்காங்க, திருமதி கனிமொழி அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இவர் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்லாத கோல்டு வரா சொல்லுங்கள். அந்த மாதிரி திமுகலே ஆளுங்கட்சியான திமுகலே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை பற்றி எந்த ஊடகங்களும் வந்து பெருசாக இது பண்ணிலாம் பேசுறது இல்லை. இங்கே அதிமுகவில் வந்து சும்மா அவங்க போகும்போது லைட்டாக ஷோல்டர் பட்டால் கூட அவங்க 2 பேரும் முட்டிக்கினாங்க, மோதி கொண்டார்கள். இது பெரிய சண்டையா, இது பெரிய அடிதடியா, இதனால் கட்சி உடையுமா, கட்சி உடைந்து சின்ன பின்னமாகுமா, இதெல்லாம் பார்த்தோம்மா எப்பவுமே போய் எங்கள் பங்கரில் ஒதுங்கின்னு இருப்போம், ஒழிஞ்சிட்டு இருப்பார் பாருங்க. அந்த பொண்டாவாயன்னு சொல்லுவாங்க எல்லாருமே, டிடிவியா என்னமோ ஒரு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எங்கே ஒழிஞ்சிருந்தாரு தெரியல, எவ்வளோ நாட்டில் என்ன அக்கிரமம், எத்தனை பேர் செத்தாங்க கொண்டா அதெல்லாம் தெரியாது. அதிமுகவில் ஏதாவது ஒரு விஷயம்னா ஒன்றே வந்து வெளியே வந்துடுவார், தலை வெளியே விட்டு பார்த்தியா அவங்க அது எடப்பாடி அவன் ஒரு வாயை சொல்லிட்டு இப்படி அந்த மாதிரிலாம் எப்படி வருது பாருங்க இங்கே போயிட்டு. ஸோ அதிமுக என்பது பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் சலசலப்புகள் சில பரபரப்பெல்லாம் இருந்தது, அது எல்லாம் விட்டு ஒடிஞ்சு ஒதுங்கி போய் ஒரு பியூராக ஒரு அருமையான ஒரு கட்சியாக போயிட்டுருக்கு. இது வந்து அடுத்து 2026 வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அது வந்து தலைமைக்கு போயிடும், ஆளுங்கட்சி தலைமைக்கு. அதை வாங்கிட்டு வேறு ஏதாவது பண்ணி இவங்களை வந்து ட்விஸ்ட் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்களை வந்து ஏதாவது குற்றக்குழப்பம் ஏற்படுத்தணும். இப்போ என்ன ஆகுது, சம்மந்தமே இல்லாமல் சில தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து திரு செங்கோட்டையன் அவர் சாதகமாக பேசுவாங்க, ஒரு 100 பேர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இவரு பண்ணுறது கரெக்டு தான் அப்படி இப்படி சொல்லிட்டு மாற்றி பேசுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து இவங்களோட வின்னு நினைக்கிறாங்க, திமுக வின்னு நினைக்கிறாங்க. முட்டாள்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண மாஸ்டர் பிளான் அவங்களுக்கு தெரியல. ஒரு நிகழ்ச்சியை பணம் கொடுத்து ரீச் பண்ண முடியாது, இவங்க பணம் கொடுக்குற ஆள் கிடையாது, பணம் கொடுத்து மீடியாக்களுக்கு வந்து இப்படி போடுன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இயற்கையாக ஆக்சுவலாக மீடியாக்கள் கொண்டாடி இருக்கணும், அதை கொண்டாடல. ஆனால் மீடியாக்களை இன்றைக்கி பேச வச்சுருக்காங்க. அதுதான்
திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாஸ்டர் பிளான். இது கூட தெரியாமல் திமுக என்னத்த பண்ணுறது, சன் டிவி எல்லாம் சுற்றின்னு இருக்கிறாங்க. சுற்றுங்க அப்படின்னு சுற்றிட்டோம். அதிமுக வந்து ஃபஸ்ட்டு சில சலசலப்புகள் பரபரப்புலாம் இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போய், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கவங்களாம் வந்து பதவிக்கோ பணத்துக்கோ அப்படியெல்லாம் ஆசைப்படாமல், அதாவது என்ன சொல்கிறது, அந்த கொள்கை ரீதியாக வந்து அதிமுகவில் இருக்குங்க. அவங்களாம் வந்து இந்த சின்ன சின்ன பார்ஷியாலிட்டி அதுக்கெல்லாம் அப்படி இப்படியெல்லாம் இது ஆக மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமதி கோகுல இந்திரா மேடம் அவர்கள் வந்து ஒரு நல்லா தெரிஞ்சவங்க, கட்சியினர் நிர்வாகிகளுக்குள்ளே பேசுகிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்டரில் பேர் போடுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுவாங்க. அது எல்லா கட்சியிலும் நடக்கும், சரிங்களா? ஏன் பார்த்தீங்கன்னா விடுங்க, திமுக நிறைய விஷயம் இந்த மாதிரிலாம் வந்துருக்குது. இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் அடிதடி தான் நடக்கும், சரிங்களா? அதெல்லாம் எங்கேயாவது ஹைலைட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரோட்டோக்காலை சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களும் ஒரு பொறுப்பாளர், அந்த எங்கே என்ன வரணுமோ அதை சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? சொல்லப்போனால் அங்கே உள்ள வீடியோ எடுத்து அலோவ் பண்ணுறது தான் தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது நிர்வாகிகளும் பேசுகிறாங்க, அவங்க வந்து வெளிப்படையாக வெளி ரோட்டில் போட்டு மேடையில் பேசலை. ஒரு இன்டோருக்குள்ளே கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. சில கட்சியெல்லாம் திட்டுவாங்க, சில இன்னும் பார்த்தீங்கன்னா திமுகலாம் திட்டுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து போர்க்களமாகவே நடக்கும். உள்ளெல்லாம் ப்ரெஸ் எத்தனை பேர் உள்ளே விட்டுருக்காங்க, வெளியே காம்பவுண்ட் வெளியே தான் வீடியோ எடுப்பாங்க. சொல்ல வர அந்த மாதிரி வந்து சில கட்சி தலைமையில் இருக்கவங்க வந்து அடுத்த கட்ட நிர்வாகிகளை வந்து புரோட்டோக்காலை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க டீசெண்டாக அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் என்ன பரபரப்பு, இதெல்லாம் சலசலப்பு. அப்போது இப்போ எப்படி வெயிட் பண்ணுறீங்க பாருங்கள், எப்படி வந்து இந்த இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது ஒற்றுமையை ஒடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா, இது வந்து மக்களுக்கு ஏற்படுற அநீதிகளை அதை பற்றி பேசி அதை வந்து வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுங்க ஊடகங்களை. மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி மக்களோட அநியாயத்தெல்லாம் வந்து வெளியே கொண்டு வந்து அதுக்காக போராடுங்கள் ஊடகங்களே. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கே தெரியல, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணும். நன்றி, வணக்கம்.